ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கண்மணி குடில் கண்மணி. இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நகுலுக்கு ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவ் விட்டுருந்தாங்க 1 வீக். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1லேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் சென்னை கிளம்பிட்டோம். கரூரில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெயின். மார்னிங் ஒரு 2:30க்கெலாம் பார்த்திங்கன்னா தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். 2:30 டைம்னால் பார்த்திங்கன்னா நகுல் தனேஷ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்ணை விழிக்க முடியல. அந்த டைமில் கேப் புக் பண்ணி வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணவங்கள பார்த்திங்கன்னா போதும்னு ஆயிடுச்சு. புக்கே ஆக மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியும் புக் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 3:30க்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஊர்லேருந்து வந்தவங்காட்டியும் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் எதுவும் இல்லை. வெஜிடபிள்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்டோலேயே ஆர்டர் போட்டுட்டு பால் தயிர் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. மார்ச் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 1 வீக் லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவுக்கு போயிட்டு அந்த 1 வீக் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து 25 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுவும் ஆஃப் டே மட்டும்தான். ஸோ லஞ்ச் கொடுத்து விட தேவையில்லை. சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு. நகுலுக்கு ஷார்ட் வெக்கேஷன்லாம் முடிஞ்சிருச்சு 1 வீக். அடுத்து நெக்ஸ்ட் அகாடமிக் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. நாளையிலேருந்து ஆஃப் டே ஒரு 20 டேஸ் வரைக்கும் ஏப்ரல் 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை நாள் வைக்கிறாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் வரதுனால காலையிலே பார்த்திங்கன்னா ஜிப்டோலாம் ஆர்டர் போட்டாச்சு. தயிர் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. கேரட் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடுச்சு. வந்து எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒயிட் ரைஸும் தயிரும் தான். ஜிப்டோவில் ஆர்டர் போட்ட திங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். காய்கறி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃபுல் ஃபைல் மாதிரி போட்டு கொடுத்து அப்படின்னா சாப்பிட்டுக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு 12:30 1 o'clock பார்த்திங்கன்னா தயிரில் சாதம் பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவார். லைட்டாக பெப்பர் போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா சாப்பிட்டுக்குவார் தனுஷ். நகுல் காலையிலே சாப்பிட்டாச்சு. தோசை ஊற்றி கொடுத்தேன். தனுஷ் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் பால் குடிச்சிட்டு சரி இது முட்டை போட்டு கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருக்கேன். தனுஷ் எங்கே ஏறி நின்றுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் பண்ணும். நான் குக் பண்ண வந்தேன்னா வெயிட் பண்ணுவார். நகுல் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருக்காரு. இது தனுஷ் பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் துணியெல்லாம் இருக்குது. அதில் எடுத்து வைக்கணும். அயன் பண்ணுற ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வைக்கணும். இதெல்லாமே எடுத்து உரங்கட்டி வைக்கணும். எல்லாம் இதுக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் தோசை கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேன். இப்போ நகுலுக்கு பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ தனுஷ் போட்டுட்ருக்கேன் தோசை. இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. மணத்தக்காளி கீரை வாங்கியிருந்தேன். ஒரு கட்டு தான் வாங்கியிருந்தேன். அது வணக்கினா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வரும். 1 தான் இருந்துச்சு. அதனால் 1 தான் வாங்கினேன். 2 கட்டு வாங்கியிருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 30 ரூபான்னாங்க. இப்படி 25 ரூபாய்க்குன்னு கொடுத்து வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துச்சு வண்டியில். சரி இன்னைக்கு கீரை செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை கூட வெண்டைக்காய் பொரியல். ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டுட்டோம்னா கீரை பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்துடுச்சு. மணத்தக்காளி கீரையும் பார்த்திங்கன்னா மதிய பொரியலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு மசாலெலாம் போட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். நகுலுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல். மதியம் வந்து வீட்டில் தான் வந்து சாப்பிடுவார். காலையில் சாப்பிட்றதுக்கு ராகி சேமியா வச்சுருந்தேன். ஸ்வீட் ராகி சேமியா கூட ஒரு முட்டை வச்சுருந்தேன். இப்போ மதியத்துக்கு சாதமும் வச்சாச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொரியலுக்கு பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீவி வச்சுருக்கேன். பொரியல் கூட பார்த்திங்கன்னா சுரக்காய் கூட்டு மாதிரி செய்யலாம். இல்லைன்னா பொரியல் மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்யலான்ட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு பார்த்தீங்கன்னா தீர்ந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ உளுந்து மட்டும் இப்போ காலையில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அரைச்சிடலாம். அரிசி போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இட்லி மாவுக்கு ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருக்கேன். சுரக்காய் பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி செய்யலான்ட்டு குழம்புக்கு ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இப்போ ஒரு கொதிக்கட்டு. நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வந்துடுச்சுன்னா சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். கூடவே பார்த்தீங்கன்னா அரிசியும் போட்டு விட்டுட்டேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா அரிசியும் போட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவுக்கு சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவுக்கு மாவு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன். அதனால் காலையில் வந்து எழுந்திரிச்சு உளுந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மதியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். குக்கிங் வேலை செய்யும் போதே கூடவே பார்த்தீங்கன்னா கையோட இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிடலாம். சுரக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சுரக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் சேர்த்திக்கிறதுனால ரொம்ப நல்லது. சுரக்காய் வந்து அடிக்கடி வெயிலுக்கு சேர்த்திக்கணும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. உளுந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அரிசி எடுத்து போட்டுடலாம் கிரைண்டரில். இப்போ அரிசி அரையட்டும். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தோண்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உளுந்து பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அரிசி போட்டு அரிசி நல்லா மஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ உளுந்து மாவும் அரிசி மாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் வந்து அரைக்கிறேன். வீட்டில் மாவு சுத்தமாக தீர்ந்துருச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும். நகுல் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர்லேயும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்குள்ளே பொங்கி வந்துடும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற இட்லி மாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.